வணக்கம் மக்களே, SasiNisha Family. நான் உங்கள் சசி. நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய முறையில் நாங்கள் கரவலை இழுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் வடமராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கரவலை இழுத்து கொண்டு இருக்கணும். கரவலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மீன் வேறு மட்டும் பார்க்க போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை கஷ்டப்பட்டு எழுப்பினோம். ஆக்கள் கையால் இழுக்கிறது உடம்பாடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலை இப்போ நவீன முறையில் அவள் டிராக்டரை வச்சு இழுக்கினோம். அது ஆக்களும் குறைய தேவையான இப்போ ஆக்கள் பற்றாக்குறை கரவல் இழுக்கிறதுக்கு ஆக்கள் பற்றாக்குறை என்ற வழியால் அவையில் டிராக்டர் மூலமாக கரவல் அழிக்கணும். பாருங்கள், இப்போ கையால் அழிக்கணும். பாருங்கள், டிராக்டரில் இழுத்து முடிஞ்சு முன் வேலையெல்லாம் டிராக்டர் இழுத்து முடிஞ்சு இப்போ கிட்ட அடிமாடி வந்துட்டு அப்போ அதில் மீன்கள் இருக்கும். அதை கையால் இருக்கும். பாருங்கள், இழுக்க லம்பா பாடி தான் எழுப்பினோம். லம்பா பாடி இழுத்தால் அவையில் உற்சாகம் வரும். அப்போ ஒரு தினம் பாடி பாடி எழுப்பினோம். பாருங்கள், கரவலையில் இவ்வளோ மீன்கள் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அடிமடி வந்துட்டுது. நாங்கள் முன்பு இழுத்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டலை. நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் பிற வழிவாக வேறொரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறேன். பாருங்கள், இந்த கரவலையை நம்பித்தான் அங்கே கிழக்கு மாகாண பகுதி வடமராட்சியில் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்கணும். கரவலையில் பிடிக்கிற மீனை தான் அவங்க பங்கு போட்டு அவையில் நாளைக்கு பாருங்கள், இதில் வயசு போன ஐயா கூட இழுக்கிற பாருங்கள். இந்த ஓலை தொப்பியோடு நின்று ஒரு ஐயா இழுக்கிற வயசு போன ஐயா. இது அவர்கள் அன்றாட உணவுக்காக அன்றாட தன்னுடைய தேவைகளுக்காக இந்த கரவலையை இழுத்து இதில் அதிக அளவு மீன்களும் கிடைக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ரூபா பெருமதியான மீன்களும் இந்த கரவலையில் ஏறும். அப்படியே பாருங்கள், அடி வேலை பாருங்கள் கரவலையை பாருங்கள். இதுதான் விலை, மேல் விலை வந்திருக்கு. மேல் விலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் இந்த சாலை மீன்கள், சின்ன சின்ன மீன்கள் அந்த மேல் விலையில் சிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், அதில் மீன்களை பார்க்கக்கூடிய இருக்கும். பாருங்கள், அங்கே ஒரு போட் ஓடுத்திட்டு பாருங்கள். அந்த போட்டில் தான் கொண்டு போய் வேலையை கடலுக்கு மேல் விடுறது. விட்டுட்டு அந்த போட் மூலமாகத்தான் வேலையை விட்டுட்டு பிறகு கரையில் இருந்து இழுக்கிறது. அவங்க முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம் இயந்திர வசதிகள், டிராக்டர் வசதிகள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டரில் இழுக்கிறேன். கரவலையை டிராக்டரில் கட்டி இழுக்கிறது. சுவம் இதில் ஆக்கள்லாம் இழுக்கிறது. இப்போ பாருங்கள், அடி வேலை ஒதுக்கி கொண்டு வாரினோம். பாருங்கள், அடி வேலையை ஒதுக்கி கொண்டு வரைக்க பாருங்கள் மக்களே, எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு சொல்லி நானும் பார்க்க ஆசையாக இருக்கிறேன். நீங்களும் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடைக்குது. அவர்களுக்கு இவ்வளோ மீன் பிடிச்சால் அவர்களுக்கு லாபம் வருமா என்று சொன்னால் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இல்லை வேலை செய்கிற எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அவைகளுக்கு தேவையான கரை மீனும் கொடுக்கணும். அவர்கள் அப்போ அநேக மீன்கள் விலையில் ஆகப்பட்டால் தான், அநேக மீன்கள் விலையில் மாட்டினா தான் இந்த முதலாளி, அதாவது அங்கே சம்மாட்டின்னு சொல்கிறது, இந்த சம்மாட்டி முதலாளிக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். லாபம் என்னன்னா இந்த பேர் வேலைக்கு கேட்க அவங்களுக்கு சம்பளம், நாள் கூலி சம்பளம் கூட கொடுக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு 700 ரூபா சம்பளம் கொடுக்குறாண்டாலும் பாருங்கள், இப்போ 10-15 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான மீன் ஆகப்பட்ட தேவையான மீன் விலையில் மாட்டினா தான் அவர்கள் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த கரவலையில் சில டைமில் பெரிய மீன்கள் அப்படியே கும்பலாக ஏறிடும். கிலோ கணக்கு, டொன் கணக்கில் ஏறும் பெரிய மீன்கள். பாருங்கள், இப்போ அடி வேலை மீனை பாருங்கள் இவ்வளோ மீன் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் கையில் வச்சிருக்கிறேன். பாருங்கள், அதுதான் அடி வேலைக்கு அப்படியே அவ்வளோ மீன் இருக்குது. வாங்க என்னென்ன மீன் விலையில் மாட்டிருக்காண்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து SasiNisha யூடியூப் சேனலுக்கு உங்களை ஆதரவை தாங்க. வேணும் எப்படிப்பட்ட வீடியோ போடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், இத்தனை பேர் சேர்ந்து இழுத்துறாங்க தான் நான் நினைக்கிறேன். அன்றைக்கி மீன்கள்லாம் மாட்டியிருக்கேன் நினைக்கிறேன்னு பாருங்கள். அதுக்குள்ளே மீன் தனி எந்த மீன் மட்டும் இருக்காது, விஷ மீன்களும் இருக்கும். அது கையில் குத்தினு சொன்னால் கடுக்கும், பயங்கரமாக கடுக்கும். பாருங்கள், இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. பாருங்கள், இதில் பெரிய மீன்கள் தெரியுதாண்டு பாருங்கள். பெரிய அரக்குலா வஞ்சிர மீன்லாம் அங்கே இதில் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் கூட இருக்குது. அரக்குலா மீன் பாருங்கள், நம்மளோட ஸ்ரீலங்கா ஃபேரை குட்டி பெரிய ஃபேரை மீன்கள் எல்லாம் மாட்டியிருக்கு. பாருங்கள், தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து இந்த SasiNisha யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வீடியோ சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.